இந்தியாவில் இருக்க பிரபலமான முதலீட்டு திட்டங்கள்ல ஒண்ணுதான் போஸ்ட் ஆபீஸ் முதலீட்டு திட்டம். இந்த போஸ்ட் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா நிறைய சேமிப்பு திட்டங்கள் இருக்கு. இந்த திட்டங்கள்ல முதலீடு செய்யறது மூலமா உங்களோட பணம் பாதுகாப்பானதாகவும் அதே வேளையில உங்களுக்கு உறுதியான வருமானத்தையும் தருது. போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கக்கூடிய பிரபலமான திட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா போஸ்ட் ஆபீஸ் பிக்ஸ்டு டெபாசிட், போஸ்ட் ஆபீஸ் ரெக்கரிங் டெபாசிட். இந்த 2 திட்டங்கள்ல எந்த திட்டத்துல நீங்க முதலீடு செய்யறது மூலமா உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்குது அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்டா நம்ம பார்க்க போறது போஸ்ட் ஆபீஸ் பிக்ஸ்டு டெபாசிட். போஸ்ட் ஆபீஸ் சேமிப்பு திட்டத்துல உங்களோட வரிகளை சேமிக்கவும் சிறந்த வருமானத்தை பெறதுக்கும் நிலையான வைப்பு திட்டங்கள்ல முதலீடு செய்யலாம். அந்த வகையில 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம், 5 வருஷம் இந்த மாதிரி நிறைய எஃப்டி திட்டங்கள் இருக்கு. ஸோ இந்த திட்டங்கள் எல்லாமே அரசு உத்தரவின்படி இருக்கிறதால உங்களுக்கு உத்தரவாதமான வருமானத்தையும் வழங்குது. போஸ்ட் ஆஃபீஸ் பிக்ஸ்டு டெபாசிட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு பார்த்தோம்னா 1 வருஷத்துக்கு 6.9%, 2 வருஷத்துக்கு 7%, 3 வருஷத்துக்கு 7.1%, 5 வருஷம் பிக்ஸ்டு டெபாசிட்க்கு 7.5% வட்டி விகிதத்தையும் வழங்குது. ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் 5 வருட எஃப்டி திட்டத்தில் 6 லட்சம் ரூபாயை முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா வட்டியா மட்டுமே உங்களுக்கு 2,69,969 ரூபாய் கிடைக்கும். இதெல்லாம் 5 வருஷங்கள் கழிச்சு உங்களுக்கு முதிர்வு தொகையா 8,69,969 ரூபாய் கிடைக்கும். அடுத்ததா போஸ்ட் ஆஃபீஸ் ஆர்டி. போஸ்ட் ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய திட்டங்கள்ல ஒரு சிறந்த வருமானத்தை தரக்கூடிய திட்டம் அப்படின்னு பார்த்தா அது ரெக்கரிங் டெபாசிட் திட்டம். இந்த திட்டத்துல குறைந்தபட்சம் 100 ரூபாயிலிருந்து அதிகபட்சம் 10 மடங்குகள்ல முதலீடு செய்யலாம். ரெக்கரிங் டெபாசிட் கணக்குகளோட கால வரம்பு அப்படின்னு பார்த்தோம்னா 5 ஆண்டுகள். ஒவ்வொரு காலாண்டு முடியும் போது கூட்டு வட்டியோட உங்களோட கணக்குல சேர்க்கப்படும். இந்த திட்டத்துல 6.7% வட்டி விகிதம் வழங்கப்படுது. குறிப்பா இந்த திட்டத்துல 1 ஆண்டுக்கு அப்புறமா கடன் வசதியும் இருக்கு. இந்த திட்டத்துல உதாரணத்துக்கு நீங்க போஸ்ட் ஆபீஸ் ரெக்கரிங் டெபாசிட் திட்டத்துல மாதந்தோறும் 10,000 ரூபாய் முதலீடு செய்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதன்படி பார்க்கும்போது 5 ஆண்டுகளுக்கு மொத்த வைப்பு தொகையா 6 லட்சம் ரூபாயாவும் இதுல இருந்து பெறப்பட்ட வட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா 1,13,659 ரூபாயாவும் இருக்கும். 5 வருஷத்துக்கு அப்புறமா உங்களுக்கு 7,13,659 ரூபாய் முதிர்வு தொகையா கிடைக்கும். ஸோ இந்த 2 திட்டங்களுமே உங்களுக்கு லாபம் தரக்கூடிய வகையில தான் இருக்கு. ஸோ நீங்க முதலீடு செய்யற பணம் உங்களோட முதலீட்டு காலத்தை பொறுத்து உங்களோட வட்டியும் பாத்தீங்கன்னா மாறுபடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம். இதே போல் மணி ரிலேட்டட் வீடியோஸ்க்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.